ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 1 பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸில் 1.4 ரிலேஷன்ஸ் அமாங் நம்பர் சீக்வன்சஸ். நம்பர் சீக்வன்ஸ்க்கு உண்டான ரிலேஷன்ஸை நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட் மீ டேக் அ பேசிக் எக்ஸாம்பிள். sum of consecutive odd numbers நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் 1 + 3. நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எழுதிக்கிறேன். 1 + 3 + 5, 1 + 3 + 5 + 7, அப்புறம் 1 + 3 + 5 + 7 + 9, 1 + 3 + 5 + 7 + 9 + 11. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் இங்கே 9, 7 + 5 + 3 + 1 ஆட் பண்ணும்போது 16, இது 25, இது 36 அண்ட் இட் கோஸ் ஆன். ஸோ இது பார்க்கும்போது இந்த ரிலேஷன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. நம்ம சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரும். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது. ஸோ இது 1 ஸ்கொயர், 2 square, 3 square, 4 square, 5 square and 6 square and it goes on. ஸோ எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் ஒரு 4 ஆட் நம்பர் ஆட் பண்ணேன்னா எனக்கு 4 ஸ்கொயர் தான் ஆன்சராக கிடைக்கும். கன்செக்யூட்டிவாக இருக்கக்கூடிய 6 ஆட் நம்பர்ஸை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 6 ஸ்கொயர் தான் ஆன்சராக கிடைக்கும். இது ஏன் இந்த பேட்டர்ன் இப்படி நடக்குது? இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக போயிட்டே இருக்குமா அப்படின்னு தான் நிறைய கொஷின்ஸ் வரும் மைண்டில். ஸோ எஸ், இந்த பேட்டர்ன் கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்க போகுது. எதனால் இந்த பேட்டர்ன் நடக்குது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் மேக்ஸோடைய மேஜிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் லைக் நமக்கு அது எதனாலன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸைட்மெண்ட்டும் வாவ் சூப்பராக இருக்குல்ல இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு அந்த எனர்ஜி மேட்ச் ஆகிடும். ஸோ இட் இஸ் லைக் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த பேட்டர்ன் இது இப்படி தான். சர்டன் திங்ஸ்லாம் அது அப்படி தான் இல்லையா? சன் ஏன் ஈஸ்டில் ரைஸ் ஆகுது, சன் ஏன் வெஸ்டில் செட் ஆகுது, அந்த மாதிரி. ஸோ மேக்ஸோடைய மேஜிக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கூட நம்மளால ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். லெட் மீ ட்ரா அ பிக். ஸோ இப்போ நான் டாட்ஸ் வச்சு நான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வச்சுக்கிறேன், ஏன்னா 1 ஸ்கொயர். அடுத்தது 2 ஸ்கொயருங்கிறனால அடுத்தது 3 ஸ்கொயர். ஸோ எனக்கு 3 ரோ இருக்கணும், 3 காலம் இருக்கணும். நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். 4 ஸ்கொயர். ஸோ எனக்கு 4 ரோ வேணும் அண்ட் 4 காலம் வேணும். 5 ஸ்கொயர் 4 தான் இருக்கா. ஸோ அப்போ 5 ரோ அண்ட் 5 காலம். ஸோ நான் இதை வைக்கும் போது இப்போ எனக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தா 25 டாட்ஸ் இருக்கும். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா இது இந்த 4 டாட் வந்துடும். 3 ஸ்கொயருக்கு இந்த 9 டாட்ஸ் வந்துடும். 4 ஸ்கொயருக்கு இந்த 16 டாட்ஸ். 5 ஸ்கொயருக்கு இந்த 25 டாட்ஸ். ஸோ இப்போ 6 ஸ்கொயர்னா நான் 6 ரோ 6 காலம் வைக்கணும். இது நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸை நம்ம டாட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஒவ்வொரு இதுக்கும் நான் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இது நம்பர் சீக்வென்ஸில் இருக்கக்கூடிய மேஜிக். அதை நம்ம இப்போ பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணியும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது 6 ஸ்கொயர் வரைக்கும் இல்லை, 7 ஸ்கொயருக்கு 7 ரோஸ், 7 காலம்ஸ், 8 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அண்ட் இது ரொம்ப ஈஸி டு கால்குலேட். சம் ஆஃப் 7 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஓகே 7 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸா, அப்போ நம்ம 7 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம், விச் இஸ் 49. அப்போ 7 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 49 தான் வரும். அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாகவும் நம்ம மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது ஹையர் கிளாஸஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இப்படி ஒன்று இருக்குன்னா உட்காந்து 1, 2 நம்ம என்ன தேவையில்லை, எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அது எதோட ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ மேபி ஒரு 6 தான் இருக்குங்கப்ப நீங்கள் ஈஸியாக எண்ணிடலாம். இமேஜின்
நம்ம கிட்ட வந்து 100 rows 100 columns இருக்குன்னா நமக்கு வந்து எண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஓகே 100 row 100 columns இருக்கா, அப்ப 100 square தான் ஆன்சர். 5 row 5 columns இருக்கா, அப்ப 5 square தான் ஆன்சர். ஸோ நம்ம அந்த மாதிரி ஷார்ட்கட்க்கு நிறைய டைம்ஸ் ஹையர் கிளாஸ்லயும் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு சிமிலரா இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆடிங் அப் அண்ட் டவுன். அதாவது 1 வந்து 1, ஓகே, 1 plus 2 plus 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 1 plus 2 plus 3 plus 2 plus 1. இப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 plus 2 plus 3. இப்போ நான் புது நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். பிளஸ் ரிவர்ஸ் ஆஃப் இந்த எல்லா நம்பரும். இதுதான் ஆடிங் அப் அண்ட் டவுன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 1 plus 2 plus 3 plus 4. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் இந்த எல்லா நம்பரும் வரணும். ஒவ்வொரு புது நம்பரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யூட்டர்ன் எடுத்துட்டு ரிட்டர்ன் எல்லா நம்பரையும் சேர்த்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். இங்கே 4, 1 plus 2 3, 3 plus 3 6, 6 plus 2 8, 8 plus 1 9. இது ஆட் பண்ணா 16, இது ஆட் பண்ணா 25 and it goes on. ஸோ இந்த சீக்வன்ஸ்லயும் நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் வருது. இந்த மாதிரி மேத்ஸ்ல நிறைய சீக்வன்சஸ், நிறைய மேஜிக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதையும் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. நம்ம அதுல ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சிமிலர் டு திஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ டாட்ஸ் வைக்க போறோம். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1, அடுத்தது 1 plus 2 plus 1. ஸோ 1க்கு அப்புறம் இப்போ லைன்ஸ் எப்படி நம்ம போடணும் அப்படின்னா 1 2 1. அதுக்கு அடுத்தது 1 2 3 2 1 இருக்கு. One plus 2 plus 3 plus 2 1. So next 4. 4ங்கிற நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்றோம் இல்லையா, அதனால 4 rows 4 columns இருக்கிற மாதிரி டாட் வச்சாச்சு. அகெயின் 1 plus 2 plus 3 plus 4 plus 3 plus 2 plus 1. ஸோ கவுண்ட் பண்ணால் 16. இப்போ நெக்ஸ்ட்டு 5ங்கிற நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதனால 5 rows 5 columns. நம்ம ஃபர்ஸ்டே டாட்ஸ் வச்சுட்டு கூட ஃபைனலாக இந்த ஸ்பிளிட் லைன்ஸ் வரையலாம். இப்போ பார்த்தா 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 4 plus 3 plus 2 plus 1. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 25 டாட்ஸ் வரும். இது ஒன் ஆஃப் த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரி மேக்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஈவன் நீங்கள் 9 டேபிள்ஸ் பார்த்துருந்தா கூட அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45. ஸோ இது இட் கோஸ் ஆன். இந்த எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணால் 9 வரும். 1 plus 8 9, 2 plus 7 9, 3 plus 6 9, 4 plus 5 9. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும். இங்கே டிசெண்டிங் ஆர்டரில் 8 7 6 5 4 3ல ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஏன் இப்படி நடக்குது? பிகாஸ் அதான் பேட்டர்ன். ஸோ தேர் ஆர் ஸோ மச் டு லேர்ன் அபவுட் பேட்டர்ன்ஸ் அண்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ஒரு சீக்வன்ஸ் நம்பருக்கும் இன்னொரு சீக்வன்ஸ் நம்பருக்கும் உண்டான ரிலேஷன்ஸ் அண்ட் அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்கு ரிலேட்டடாக ஃபியூ டெக்ஸ்ட் புக் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். First sum. Can you find a similar pictorial explanation for why adding counting numbers up and down, that is 1, 1 plus 2, 1 plus 2 plus 3 plus 2 plus 1 gives square numbers. ஸோ நம்ம இது இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஆடிங் நம்பர்ஸ் அப் அண்ட் டவுன். அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க, லைக் அது எப்படி ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் மொதல் என்னன்னு எழுதிடலாம். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தி கவுண்டிங்
numbers are 1, 2, 3, 4 and it goes on. அது அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். எதை அப்படின்னா கவுண்டிங் நம்பர்ஸை அப் அண்ட் டவுன் ஆட் பண்ணும்போது, அதாவது 1 ஃபர்ஸ்ட், அப்புறம் 1 + 2, 1 + 2 + 1, அப்புறம் அடுத்த புது நம்பர் 3 இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 4 இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அகெயின் நம்ம ரிவர்ஸ் ஆஃப் த நம்பரும் ஆட் பண்ணுவோம் இல்லையா, கவுண்டிங் நம்பர்ஸ் அப் அண்ட் டவுன். நெக்ஸ்ட் 1 + 2 + 3 + 4 + 5, திருப்பி அந்த யூட்டர்ன் எடுத்து அந்த நம்பர்ஸையும். ஸோ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 வந்து 1, இது 4, இது வந்து 9, இது 16, இது 25 and it goes on. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் ட்ரா பண்ண போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். அதே ரெப்ரசன்டேஷன் தான். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எழுதிடலாம். The sequence is 1, 4, 9, 16, 25. It goes on, which are square numbers. Of form 1 square, 2 square, 3 square, 4 square, 5 square. ஸோ அதோடைய ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. இப்போ நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பெறலாம். சேம் டாட்ஸ் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டாட் 1, அடுத்தது 1 + 2 + 1 இல்லையா, ஸோ 1, இது வந்து 1 + 2 + 1. நம்ம அந்த லைனும் வரையணும். இது 1, இது 2, இது 1. ஸோ 1 + 2 + 1. நெக்ஸ்ட்டு 1 + 2 + 3 + 2 + 1. ஸோ ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, திருப்பி 2, 1. 1, 2, 3, 2, 1. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், அதாவது 2 square = 3 square. இப்போ 4 squareக்கு, ஸோ 4 squareங்கிறனால 4 rows 4 column. ஸோ சேம் கான்செப்ட் தான். 1, 2, 3, 4, திருப்பி adding down 3, 2, 1. So 1 + 2 + 3 + 4 + 3 + 2 + 1, which is 4 square. இதே மாதிரி 5 squareக்கு 5 rows 5 column, 6 squareக்கு 6 rows 6 columnsல நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். And it goes on. சில ஸ்கூல்ல ஓகே 4 ஸ்கொயர் வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சில ஸ்கூல்ஸ்ல 6 ஸ்கொயர் வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுவாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சம்முக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கோ அதை பொறுத்து. ஸோ 6 ஸ்கொயர் வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா சிமிலராக 4 டாட்ஸ் வச்ச மாதிரி 5 டாட்ஸ் வைக்கணும். சேம் லைன் போட்டு நம்ம எழுதணும். அதே மாதிரி 6 ஸ்கொயருக்கு 6 row 6 columnல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி இதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி நம்ம எழுதிடலாம். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். By imagining a large version of your picture or drawing it partially as needed, can you see what will be the value of 1 + 2 + 3 + it goes on till +99 + 100 + 99 + and it goes on till 3 + 2 + 1. ஸோ இதே தான் நம்ம எப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி 100 வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது நம்பர் 2 புதுசாக வந்திருக்கு, ஸோ 2 ஸ்கொயர். 3 நம்பர் புதுசாக வந்திருக்கு 3 ஸ்கொயர். அப்போ இதில் 4 நம்பர் புதுசாக வந்திருக்கு 4 ஸ்கொயர்.
இதில் 5ங்கிற நம்பர் புதுசாக வந்திருக்கு 5 ஸ்கொயர். இப்போ 100ங்கிற நம்பர் புதுசாக வந்திருக்கு. ஸோ அதில் 100 ஸ்கொயர் தான் ஆன்சராக வரும். நம்ம 100 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம வரைய முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இமேஜின் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி எழுதிடலாம். கொஷின்லேருந்தே அந்த சீக்வென்ஸை நம்ம எழுதிடலாம். This is equal to 100 square. 100 square அப்படிங்கிறது 100 into 100. So multiply பண்ணா 10,000. So இந்த சீக்வென்ஸ் படி இருக்கிற எல்லா நம்பரும் ஆட் பண்ணா நமக்கு 10,000 கிடைக்கும். Next, third sum. Which sequence do you get when you start to add all ones sequence up? ஸோ எல்லா ஒன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, ஆல் ஒன் சீக்வென்ஸ், அதை நம்ம அப் வைஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன சீக்வென்ஸ் கிடைக்கும்? அதாவது ஆடிங் ஆல் ஒன்ஸ் சீக்வென்ஸ் அப், அப் டைரக்ஷனில். ஸோ 1 இருக்கும், அப்புறம் 1 + 1 வரும், அப்புறம் 1 + 1 + 1. ஏன்னா எல்லாமே 1 தான் இந்த சீக்வென்ஸ். ஆல் ஒன்ஸ் சீக்வென்ஸ்னாலே எல்லாமே ஸோ இதுக்கு வந்து இந்த 1 + 1 2 3 4 5 6. ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கும். இது பார்க்கும்போது 1 2 3 4 5 6 தான் நமக்கு கிடைக்கிது. therefore இந்த சீக்வென்சஸ் நமக்கு என்ன சீக்வென்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது என்ன சீக்வென்ஸ்னு நமக்கு தெரியும், which are natural numbers. இல்லைன்னா நம்ம அதை கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். or counting numbers. So next subdivision in a question na, what sequence do you get when you add all one sequence up and down? மேல கீழே இங்க பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி. So adding all one sequence up and down. ஸோ இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேம் as this, அப் அண்ட் டவுன்னாலே இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அடுத்தது 1 ப்ளஸ், இப்போ நான் ஒரு புது நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கரெக்டாக இங்கே பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி. ஸோ இன்னொரு ஒரு 1 தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் யூட்டன் எடுத்து பழைய நம்பரையும் நான் எழுதிடுவேன். இங்கே எல்லாமே ஒன்ஸ் தானே இந்த சீக்வென்ஸில். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய நியூ நம்பரை பாக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுவேன், என் நியூ நம்பர் வரைக்கும் நான் காப்பி பண்ணிப்பேன். இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு புது நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அந்த புது நம்பர் நான் யூட்டர்ன் எடுத்து பழைய நம்பர், அதாவது ஆடிங் டவுன், அதை காப்பி பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் 1 + 1 + 1 நியூ நம்பர் வரைக்கும் காப்பி, அப்புறம் புது நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அப்புறம் யூட்டர்ன் எடுத்து எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆடிங் டவுன். இப்போ இதை ஆட் பண்ணால் 1 3 5 7 அண்ட் இட் கோஸ் ஆன். therefore இதை பார்க்கும்போது இந்த சீக்வென்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா 1 3 5 7 9 போயிட்டே இருக்க போது, which are odd numbers. நமக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த சீக்வென்ஸ் எல்லாமே ஆல் ஒன்ஸ் அப்படிங்கிறனால அந்த நியூ நம்பர் வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம், லைக் we tend to get confused, அப்புறம் சீக்வென்ஸ் தப்பாயிடும். ஸோ அதுக்காக இது சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு அண்டர்லைன் பண்ணியோ ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்த் சம், which sequence do you get when you start to add the counting numbers up? ஸோ கவுண்டிங் நம்பர்ஸை அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன சீக்வென்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர், ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ்லாம் என்னென்னு எழுதிடலாம், அந்த சீக்வென்ஸ் எழுதிடலாம். 1 2 3 4 5 6 7 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதை
நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப் டைரக்ஷனில். ஸோ மொதல் 1 தான், அதுக்கப்புறம் 1 + 2, அப்புறம் 1 + 2 + 3, நெக்ஸ்ட்டு 1 + 2 + 3 + 4, அப்புறம் 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ இட் கோஸ் ஆன் இந்த மாதிரி. அப்போது 1 is 1, 1 + 2 வந்து 3, 1 + 2 + 3 6, 10, 15. ஸோ இந்த வேல்யூவும் இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற சீக்வன்ஸ் என்ன பார்த்தா, the sequence is 1, 3, 6, 10, 15. இது அப்படியே போயிட்டே இருக்க போகுது. ஸோ இது என்ன சீக்வன்ஸ்? கேன் யூ கிவ் அ ஸ்மாலர் பிக்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், which are ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பிக்டோரியல் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரையாங்குலர் நம்பர்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1, அப்புறம் 3, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு 6, 1, 2, 3, 4, 5, 6. புதுசாக ஒரு ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே போனோம். இங்கே 1 இருக்குது, அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது 3 டாட்ஸ், அதுக்கு அடுத்தது 4 டாட்ஸ், அப்போ அதுக்கு அடுத்த நம்பரில் 5 டாட்ஸ் வரும், அதுக்கு அடுத்த நம்பரில் 6 டாட்ஸ் வரும். ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்கிறது மேலே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 1ம் இந்த 2 டாட்ஸும் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த செட்டு அப்படியே இதுக்கு மேலே வரும். இல்லை நீங்கள் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணாலே தெரியும். கடைசி ரோவில் 3 டாட்ஸ், அதுக்கு முன்னாடி ரோ 2 டாட்ஸ், அதுக்கு முன்னாடி 1. ஸோ கடைசி ரோ 2 டாட்னா அதுக்கு மேலே 1 மைனஸ் பண்ணிட்டே போகிறோம் இல்லையா. ஸோ இங்கே 4 டாட்ஸ் இருக்குது, அப்போ மேலே 3 டாட்ஸ், 2 டாட்டுக்கு நடுவில் வைக்கணும். 3 டாட்ஸ்க்கு மேலே 2 டாட்ஸ், அப்புறம் 1. அந்த 1 வர வரைக்கும் நம்ம வைக்கணும். 5 டாட்ஸ்க்கு மேலே 4, 4க்கு மேலே 3, 3க்கு மேலே 2, 2க்கு மேலே 1. ஸோ இங்கே 6க்கு மேலே 5, 5க்கு மேலே 4, 4க்கு மேலே 3, 3க்கு மேலே 2, 2க்கு மேலே 1. ஸோ இந்த 6 டாட்ஸ் வந்து புது ரோ. ஒவ்வொரு டைமும் லாஸ்ட்டில் புது ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வருவோம். இந்த மேலே உள்ளது அப்படியே மூவ் எடுத்து இப்படி மேலே வச்சுட்டே வர மாதிரி. ஸோ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தா 10 டாட்ஸ் இருக்குது, இதை கவுண்ட் பண்ணும்போது 15 டாட்ஸ், இதை கவுண்ட் பண்ணும்போது 21 டாட்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் அண்ட் இட் கோஸ் ஆன். ஏன்னா ஒவ்வொரு ரோலையுமே நம்ம என்ன பண்ணுறோம், புது புது நம்பரை ஆட் பண்ணிகிட்டே வரும். 2 ஆட் பண்ணோம், இங்கே 3 ஆட் பண்ணோம் புதுசாக, இங்கே புதுசாக 4 ஆட் பண்ணியிருக்கோம், புதுசாக 5, அடுத்து புதுசாக 6. ஸோ ப்ரீவியஸ் நம்பர்லேயே நீங்கள் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது 1 + 2, இந்த வேல்யூ +3, இந்த வேல்யூ +4, இந்த வேல்யூ +5, இந்த வேல்யூ +6, அதுதானே புதுசாக ஆட் பண்ணிகிட்டே வரும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மல்டிபிள் வேஸ் இருக்குது அப்சர்வ் பண்ண. எய்தர் ஒவ்வொரு ரோக்கும் புது புது நம்பர் ப்ளஸ் பண்ணிகிட்டே வரும், நம்ம அப்படியும் ரிலேட் பண்ணிக்கலாம், அது ஒரு வே. செகண்ட் வே பார்த்தா ப்ரீவியஸ் இந்த ஆன்சரோட +++ அந்த நியூ வேல்யூவை மட்டும் ஆட் பண்ணிட்டு வரலாம். தேர்ட் வே பார்த்தா நம்ம புது ரோஸ் ஆட் பண்ணிகிட்டே வருது. ஸோ இந்த புது ரோ ஆட் பண்ணுறதுமே நம்ம வந்து ஒவ்வொரு ரோவும் -1 பண்ணிகிட்டே நம்ம 1 ரீச் பண்ணுறோம். இந்த மாதிரி பல வேஸ் இருக்குது நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த பேட்டர்ன் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, நவ் ஃபிஃப்த் சம். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஆட் அப் pairs of consecutive triangular numbers? ஸோ இதுதான் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஏன் நம்ம வந்து கன்சிக்யூட்டிவாக ஆட் பண்ணும்போது, அதாவது 1 + 3, 3 + 6, 6 + 10, 10 + 15, 15 + 21 அந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக ஆட் பண்ணும்போது which sequence do you get? Why? Can you explain it with a picture? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் என்னன்னு எழுதிடுவோம். The triangular numbers are என்னன்னு பார்த்தா 1, 3, 6, 10, 15 and it goes on. இப்போ நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து adding pairs of consecutive triangular numbers. ஏன்னா தொடர்ந்து வரக்கூடிய ட்ரையாங்குலர் நம்பரை தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்னா முதல்ல 1, அதுக்கப்புறம் 1 + 3, 3 + 6, 6 + 10, 10 + 15 அவங்களே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 1 + 3 4, 9, 16, 25 and it goes on. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தா the sequence is 1, 4, 9, 16, 25 and it goes on, which is square numbers. இதுதான் the square numbers உடைய sequence. ஸோ அப்படி consecutive triangular numbers ஆட் பண்ணும்போது நமக்கு square numbers sequence கிடைக்குது. why அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னா, this happens because the sum of two consecutive triangular numbers always result in a perfect square. ஸோ இதை நம்ம பிக்சர் வச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ட்ரையாங்கிள் கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய ட்ரையாங்குலர் நம்பரை நம்ம ஆட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஃபைனல் ரிசல்ட் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம இதை ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பண்ணிடலாம். 1 is 1, அதுக்கு அடுத்தது 4. இப்போ 4 நம்ம ஸோ 1 + 3 இதையும் சேர்த்து அப்படி நம்ம வைக்கும்போது இது 3க்கானது, இது அந்த 1. ஸோ 1 + 3 நம்ம இதில் 4 பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 9, 9ங்கிறது நம்ம இந்த 3 + 6 தானே பண்ணுறோம். ஸோ 3க்கானது வச்சுட்டேன். இப்போ இந்த 6க்கானது, ஸோ 9. நெக்ஸ்ட்டு 16, 16ங்கிறது 6 + 10. இப்போ 6 ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். ஸோ இது 6. இதே இந்த ட்ரையாங்குலர் நம்பர் தான், அதை எடுத்து இப்படி கிராஸாக வச்சுருக்கேன். 3 ரோ 2 ரோ 1 ரோ. ஓகே, இப்போ இந்த 10க்கானது, ஏன்னா 6 + 10 தான் இப்போ நான் எழுத போகிறேன். இந்த 10க்கானதை தூக்கி நான் அப்படியே கிராஸாக இந்த பக்கம் வைக்க போகிறேன். இப்படி. ஸோ இந்த 4 ரோ, அப்புறம் 3 ரோ, அப்புறம் 2 ரோஸ், அப்புறம் 1 ரோ. ஸோ 16. நெக்ஸ்ட்டு 25. இது ரெண்டுத்தையும் இதை தூக்கி மேலே இப்படி லெஃப்ட் கிராஸாக வைக்க போகிறேன். 4 ரோஸில் இருக்கா, 1 2 3 4. அதுக்கு மேலே 1 2 3. அதுக்கு மேலே 1, இது ரெண்டுக்கு நடுவில் 2. ஸோ அதுக்கு மேலே 1. ஸோ இதை தூக்கி நம்ம கிராஸாக வச்சுருக்கேன். இப்போது இந்த 15 நான் இந்த பக்கம் கிராஸாக வைக்க போகிறேன். ஸோ 25. ஸோ நான் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கிராஸாக வச்சுட்டேன் போல. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இட் கோஸ் ஆன். இப்போ 6th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 6th sum. What happens when you start to add up powers of 2 starting with 1? ஸோ பவர்ஸ் ஆஃப் 2 சீக்வன்ஸை 1லேருந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு தடவையும்னா. தட் இஸ் லைக் ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அப்புறம் 1 + 2 இருக்கும், அப்புறம் 1 + 2 + 4. அந்த பவர்ஸ் ஆஃப் சீக்வன்ஸோடைய ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஒவ்வொரு டைம் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வரோம். அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன சீக்வன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ 1 2 4 8 அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 16. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 1 1 + 2 3, 4 + 2 5 6 7, 15, 31, and it goes on. Now add 1 to each of these numbers. What numbers do you get? இப்போ adding 1 to the above sequence. இந்த சீக்வென்ஸுக்கு நம்ம add 1 பண்ணலாம். அதாவது 1 3 7 15 31 அப்படின்னு இந்த சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம 1 ஆட் பண்ண போகிறோம். 1 + 1 2, 3 + 1 4, 7 + 1 8, 15 + 1 16, 31 + 1 32. So the new sequence வந்து 2 4 8 16 32 அப்படின்னு it goes on. What numbers do you get கேட்டிருக்காங்க இல்லையா? So the new sequence is 2 4 8 16 32 and it goes on. Why does this happen அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்திருக்கிற சீக்வென்ஸுமே லைக் பவர்ஸ் ஆஃப் 2 தான், ஸ்டார்டிங் ஃப்ரம் 2, which can be written as இதை நம்ம 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4 அப்படி எழுதலாம். Hence the resultant sequences, அந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சீக்வென்ஸும் is also powers of 2. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, this is happening because நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், 1 ஆட் பண்ணுறோம். happening because this is happening because we are adding 1 to the sum of powers of 2 starting from 1. ஸோ என்னன்னா 1லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பவர்ஸ் ஆஃப் 2 நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம் இல்லையா, அது கூட நம்ம 1 ஆட் பண்ணுறதுனால நமக்கு இது நடக்குது அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ 7th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். What happens when you multiply the triangular numbers by 6 and add 1? So first triangular numbers எழுதிடலாம். The triangular numbers are 1 3 6 10 15 and it goes on. So இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், first 6 multiply பண்ணிட்டு add 1. So multiply by 6 and add 1. அப்போ 1 3 6 10 15 இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கூடையும் இன்டூ 6 பண்ண போறேன், அதோட +1. ஸோ அதான் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டேன், எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் எழுத ஈஸியாக இருக்கும். 1 × 6 6, 6 + 1 7, 3 6 are 18, 18 + 1 19, 6 6 are 36 + 1 37, 10 6 are 60 + 1 61, 15 × 6 15 × 6 90, 90 + 1 91 and it goes on. Which sequence do you get கேட்டிருக்காங்க? The new sequences 7 19 37 61 and it goes on, which are hexagonal numbers. இது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், hexagonal number sequence. Can you explain it with a picture? ஸோ இதுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் கேட்டிருக்காங்க. ஹெக்ஸகனல் நம்பர்ஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 1 is a 1, அதுக்கப்புறம் நடுவில் 3 வைப்போம், அப்புறம் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, which is 7. 1 இருந்துச்சா, 3 இருந்துச்சா, நெக்ஸ்ட் 5.
அப்போ அதுக்கு அடுத்தது 7 வரும். ஸோ 5க்கு அப்புறம் 4 and 3. நம்ம 3யோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இங்கேயும் மேலே 4 அப்புறம் 3யோட ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே 7 இருக்கு, ஸோ 6 வைக்கணும். அப்புறம் 5, அதுக்கப்புறம் 4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். இந்த 2 டாட்டுக்கு நடுவில் வைக்கணும். இதே தான் மேலேயும் ரெப்ளிகேட் பண்ணணும். மேலே 6 வைக்கணும், அதுக்கு மேலே 5, அதுக்கு மேலே 4. ஸோ 4ஓட ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே 1, இங்கே 2ஓட ஸ்டாப் பண்ணியிருப்போம், 3யோட ஸ்டாப் பண்ணியிருப்போம், 4ஓட ஸ்டாப் பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் 5ஓட ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இட் கோஸ் ஆன். அதே மாதிரி மிடில் லைனும் ஒரு டாட்ல தான் ஆரம்பிச்சு 3 டாட், 5 டாட், 7 டாட்ஸ், ஸோ அடுத்தது 9 டாட்ஸ்னு போகும். இது பார்க்கும்போது ஹெக்ஸகனுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 6 சைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சைடு ஒரு 3 டாட்ஸ், செகண்ட் சைடு, தேர்ட் சைடு, ஃபோர்த் சைடு, ஃபிஃப்த் சைடு, சிக்ஸ்த் சைடு, எல்லா சைடும் 3 டாட்ஸ் இருக்கும். இதில் எல்லா சைடும் 4 டாட்ஸ் இருக்கும். 4 செகண்ட் சைடு, தேர்ட், ஃபோர்த் சைடு, ஃபிஃப்த் சைடு, சிக்ஸ்த் சைடு, ஸோ எல்லா சைடும் 4 டாட்ஸ் இருக்கும். இது கவுண்ட் பண்ணால் மொத்தம் 19 டாட்ஸ் இருக்கும். இதை கவுண்ட் பண்ணும்போது 37 டாட்ஸ் இருக்கும். அண்ட் இட் கோஸ் ஆன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ 8th sum டிஸ்கஸ் பண்ணுவோம். 8th sum. What happens when you start to add up hexagonal numbers? So hexagonal numbers நம்ம upwardsல add பண்ணணும். That is like 1ல ஆரம்பிச்சு, so 1, அப்புறம் 1 plus 7, 1 plus 7 plus 19, 1 plus 7 plus 19 plus 37. So it goes on. Add பண்ணும்போது நமக்கு என்ன sequence, which sequence do you get அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா 1 plus 7, 8, 1 plus 7 plus 19, 27, 1 plus 7 plus 19 plus 37, 64, and it goes on. So the result பார்க்கும்போது நமக்கு தெரியுது. The new sequence எழுதிடலாம். The new sequence is 1, 8, 27, 64, etc., which are cube numbers. So cube sequence நமக்கு புதுசா கிடைச்சிருக்கு. Can you explain it using a picture of a cube? ஒரு cube picture வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Yes, we can do. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கியூபை நான் எப்படி ஹெக்ஸகனோட ரிலேட் பண்றேன். ஏன்னா இதெல்லாம் ஹெக்ஸகன் நம்பர்ஸ் கரெக்டா. ஸோ ஹெக்ஸகனுக்கும் கியூப்க்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நம்ம கியூப் நம்பர்ஸ் போடும்போதே நம்ம இப்படி ஒரு டயக்ராம் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். ஸோ 4 cross 4 அப்படின்னா 4 into 4 into 4, which is 64. ஸோ இந்த 64 கியூப்ஸ் எப்படி அது ஹெக்ஸகனா ஆகுதுன்னு பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, இது 4 rows 4 columns இருக்குன்னு சொல்லிட்டு, தட் இஸ் 4 into 4 into 4. ஸோ இங்கே எப்படி நமக்கு 4 இருக்கோ ஹெக்ஸகன்ல 4ல முடியணும். தட் இஸ் 6 sides இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு சைட்லையும் 4 dots இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே 4 rows 4 columns இருக்கிற மாதிரி ஹெக்ஸகனுக்கும் ஒவ்வொரு சைட்லையும் 4 dots இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ரெப்ரசன்ட் பண்ண போறோம். அப்போ சென்டர்ல நம்ம 7 dotsல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 dots. 7 dotsக்கு அப்புறம் 6 dots, 5 dots, 4 dots அப்படின்னு நம்ம ட்ராவல் பண்ண போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4. ஸோ 4ல முடிச்சுக்கணும். 4 dots ஒரு சைடு, இந்த சைடோட இந்த சைடோட. இப்போ இதே இங்கே ரிப்பீட் பண்ண போறோம். 1, 2, 3, 4, 5, 6, அப்புறம் 1, 2, 3, 4, 5, அப்புறம் 1, 2, 3, 4. ஸோ 4 into 4 into 4, 64. இப்போ இதுக்கு கவுண்ட் பண்ணாலும் மொத்தம் 64 டாட்ஸ் இருக்கும். இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய வேற கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம், லைக் நெட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்.
நம்ம டீட்டெயிலாக ஹையர் கிளாஸில் படிப்போம், பட் லோவர் கிளாஸில் ரொம்ப ஹை லெவலில் படிச்சிருப்போம். ஸோ அதே தான், தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த கியூப் 1 2 3 4 இந்த 4 கியூபும் தான் இது 1 2 3 4. ஸோ இந்த கியூபே நான் டாட்ல வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு கலர், இங்கே இருக்கு இல்லையா 1 2 3 4. ஸோ அதுதான் 1 2 3 4. இங்கே இப்படி நிற்க வச்ச கியூப் தான் இது. இப்படி சைடாக போகுது இல்லையா. Let me take a different color. So 1 2 3 4 அந்த சைடாக போகிறது தான் again 1 2 3 4. ஸோ ஒவ்வொரு கியூபுக்கு பதிலாக இங்கே நம்ம ஒவ்வொரு டாட் வச்சுருக்கோம். அதுதான் இதோடைய ரிலேஷன். இந்த ஒவ்வொரு டாட்டையும் நீங்கள் ஒரு கியூபாக இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அனிமேஷனை பாருங்கள். ஸோ இதில் ஒரு க்யூபை வந்து நம்ம எப்படி பிரித்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்ஸகன் வருதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நவ் கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் யூஸிங் எ பிக்சர் ஆஃப் அ கியூப் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கியூப்ஸை நாம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். 1 கியூபுங்கிறது ஒரு கியூப், திஸ் இஸ் ஓகே. அடுத்தது 8 கியூப்ஸை நம்ம இப்போ ஒன்றா வைக்க போகிறோம். ஹரிசாண்டலாக ஒரு லைன், அதே அங்கேயும் போகும். மேலே இப்படி வர லைன் இங்கேயும் கட் ஆகும், இங்கே இப்படி கிராஸ் ஆகிறது இங்கே கட் ஆகும். ஸோ இதில் 8 கியூப்ஸ் இருக்குது. 1 2 3 4 ஃப்ரண்ட்டில் ஒரு 4 கியூப், பின்னாடி ஒரு 4 கியூப், அதுக்கப்புறம் 27. ஸோ இங்கே ஒரு ஸ்லாண்டிங், அதே ஸ்லாண்டில் இங்கே இருக்கணும், அதே ஸ்லாண்ட் இங்கே இருக்கணும், 3 ஒரே ஸ்லாண்டில் இருக்கணும். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இது இந்த ஃப்ரண்ட் மாதிரியே இருக்கணும், ஃப்ரண்ட்டோட ஸ்லாண்ட்லேயே இருக்கணும். இப்போ இதில் 27 கியூப்ஸ் நான் இருக்கிற மாதிரி காட்ட போகிறேன். ஸோ 27ங்கிறது 3 × 3 × 3 கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஃப்ரண்ட்டில் 3 rows 3 columns இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போது லைன் வரைஞ்சிக்க போகிறேன். வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன். ஸோ ஃப்ரண்ட்டில் எனக்கு 9 இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ அதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்துடுவேன். இது ஒரு ஸ்லாண்ட், இதுவும் ஒரு ஸ்லாண்ட், இங்கேயும் இது ஒரு ஸ்லாண்ட், இதுவும் ஒரு ஸ்லாண்ட். இப்போ நான் இங்கே 2 லைன் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கேயும் நான் 9 வேணும்ல. ஸோ இப்படி 1 2. இப்போ டாப்லேயும் 9 தெரியும், அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுவேன். இந்த பக்கமும் 9 தெரியும். 3 × 3 × 3 27. இப்போ நெக்ஸ்ட் 64. 64க்கும் அப்போ எனக்கு 4 வேணும். 4 rows 4 columns இருக்கணும் எல்லா சைடும். இங்கே எப்படி எனக்கு டாப்லேயும் 3 rows 3 columns, சைட்லேயும் 3 rows 3 columns, ஃப்ரண்ட்லேயும் 3 rows 3 column, அதே மாதிரி இங்கே 4 row 4 columns, இங்கே 2 rows 2 columns. ஸோ இதான் கான்செப்ட். இது எப்படின்னா நம்ம 2Dயில் வரைகிறனால இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணும்போது இது ஃபுல்லாக ஒரு கியூப். தட் இஸ் லைக், இப்போ இதை எடுத்துக்கோங்களேன், இது ஃபுல்லாக ஒரு கியூப், ஒரு பீஸ் ஆஃப் கியூப். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பீஸ் ஆஃப் கியூப், இந்த பக்கம் ஒரு பீஸ், இந்த பக்கம் ஒரு பீஸ், அதே மாதிரி பின்னாடியும் வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம 2Dயில் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் இட் கோஸ் ஆன். 27ஓட ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த 64ம் ப்ளீஸ் டூ ட்ரா. ஓகே, இப்போ லாஸ்ட் சம். Find your own patterns or relation in and among the known sequence. ஸோ நம்ம ஆல்ரெடி couple of sequence டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 10 sequences நம்மளுடைய வெரி பிகினிங்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாம் 1 sequence, counting numbers, odd numbers, even numbers, triangular numbers, squares, cubes, Viranga numbers, powers of 2, powers of 3 நம்ம எல்லா சீக்வன்ஸும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இதில் நம்மளுடைய ஓன் பேட்டர்ன் ஆர் ரிலேஷன் அமாங் த சீக்வன்சஸ் வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. Can you explain why they happen with a picture or otherwise? So some patterns actually, some patterns நமக்கு தெரிஞ்ச patterns என்ன அப்படின்னா, லைக் sum of counting numbers வந்து நமக்கு triangular numbers கொடுக்கும். Gives triangular numbers. So for example, 1 1 plus 2 1 plus 2 plus 3
1 plus 2 plus 4, 1 plus 2 plus 3 plus 4, 1 plus 2 plus 3 plus 4 plus 5. ஸோ இதோட ஆன்சர் பார்க்கும்போது 1, 3, 6, 10, 15 goes on. ஸோ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் கொடுக்கும். இது ஒரு பேட்டர்ன். சிமிலர்லி சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் கொடுக்கும். இது ஸ்கொயர்ஸ். அகெயின் எக்ஸாம்பிள் பார்த்தா இதோட எக்ஸாம்பிள் 1, 1 plus 3, 1 plus 3 plus 5, 1 plus 3 plus 5 plus 7. ஆன்சர் வந்து 1, 4, 9, 16 and it goes on. ஸோ நம்ம கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய ஆட் நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். இதெல்லாம் சில பேட்டர்ன்ஸ் அண்ட் சில ரிலேஷன் அமாங் த கிவன் பேட்டர்ன்ஸ் ஆர் ஆல்ரெடி நோன் சீக்வன்சஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய சில ரிலேஷன். இதை தவிர நமக்கு வேற என்ன அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஸ்கொயர் நம்பர் எடுத்துட்டு அதோடைய டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நியூ சீக்வன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து என்னென்னா 1, 4, 9, 16, 25 and it goes on. கரெக்டா? இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் பேர். Difference between each pair என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, that is 4 minus 1, 9 minus 4, 16 minus 9, 25 minus 16. செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர், இப்படி ரெண்டாக சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 3, 5, 7, 9 and it goes on. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஓகே, இதுக்கு முன்னாடி we have to write 1 as usual. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு முன்னாடி எந்த டேர்மும் இல்லைல்ல, ஸோ அந்த டேர்ம் நம்ம அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் நியூ சீக்வன்ஸ் வந்து ஆட் நம்பர் சீக்வன்ஸ் கிடைக்குது. ஸோ டிஃபரன்ஸ் இன் ஸ்கொயர்ஸ் கிவ்ஸ் ஆட் நம்பர் சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேஷன் ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கும். நம்ம நிறைய யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே தெரியும். அண்ட் நம்ம சம்ஸ்லையும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹெக்ஸகனல் நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? கியூப் சீக்வன்ஸ் கிடைக்குது. அண்ட் ஆட் நம்பர்ஸ் சீக்வன்ஸோட +1 நம்ம எல்லாமே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈவன் நம்பர் சீக்வன்ஸ் கிடைக்கும். ஈவன் நம்பர் சீக்வன்ஸோட +1 பண்ணும்போது ஆட் நம்பர் சீக்வன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் வி ஹாவ் அ ரிலேஷன் பிட்வீன் ஈச் அதர். ஸோ நம்ம அது எல்லாமே ஒரு சாம்பிள்ஸ் கேட்டிருக்கனால நம்ம ஒரு 2-3 சாம்பிள்ஸ் எழுதிட்டு அதுக்கு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் சொன்னனால நான் இங்கே ஸ்டெப்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பாக மேண்டேட்டரின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, அப்போ நம்ம ஸ்கொயர் சீக்வன்ஸ் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நம்ம டாட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ இங்கேயும் ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுத்து நமக்கு ஆட் நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ ஆட் நம்பரை நம்ம டாட்ஸ் வச்சு எப்படி ப்ரீவியஸ் வீடியோவில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். இங்கே பிக்சர் ஆர் அதர்வைஸ்னு சாய்ஸ் கொடுத்தனால நான் வந்து சீக்வென்ஸை வேர்ட்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதணும்னு அவசியமே கிடையாது. எனி எக்ஸாம்பிள்ஸ், எனி தாட்ஸ், எனி ரிலேஷன் உங்களுக்கே தோன்ற வேறு எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ இதோட இந்த டாபிக்கு ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.